கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்துல ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை மையப்படுத்தி அழிவில்லாத தேவனுடைய என்கின்ற தலைப்புல ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து ஜெபித்து வருகிறோம். இப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அது இயேசு இந்த உலகத்துல எத்தனையோ வியாதி உள்ளவர்களை சுகமாக்கிய பரிகாரியாய் வெளிப்பட்டார். அல்லது இயேசுவை குறித்து உலகம் எப்படியோ பெயர் சொல்லிக்கிட்டு இருந்தது. ஆனா இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லாமல் சிநேகிதர் என்று சொல்லுகிறேன் அப்படின்னா, அப்ப தேவனுடைய சிநேகிதர் அப்படின்னார். இந்த தேவனுடைய சிநேகிதர் என்று நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உலகத்துல இன்றைக்கு பலவிதமாய் பல இடங்களில சிநேகிதர்கள் வருகிறாங்க, சிநேகிதிகளும் வருகிறாங்க. கல்லூரியில படித்தோம்னா கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு சிநேகிதிகள் வர்றாங்க, ஸ்கூல்ல இப்படி வர்றாங்க, வேலை ஸ்தலங்கள்ல வருகிறாங்க, அது உறவினர்கள் முறையில இப்படி பலதரப்பட்ட சிநேகிதிகள் வருகிறாங்க. இதையும் கடந்து வலைதளங்களில இன்றைக்கு முகநூல் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஆயிரம் நண்பர்கள் வர்றாங்க. இப்படி ஆன்லைன்ல எத்தனையோ கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ சிநேகிதர்கள் என்று சொல்லப்படுகிறாங்க. இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு காரியத்துல நம்மை பிடித்து போய்த்தான் நம்மளை சிநேகிதராக ஏற்றிருப்பாங்க. ஆனா இயேசு நம்மளை சிநேகிதராக தெரிந்தெடுக்கும் போது நம்மளிடத்துல பிடித்தது எதுவுமே அவரிடத்தில் இல்லாமல் இருந்தோ அவர் நம்மை சிநேகிதர்களாய் மாற்றினார் அப்படிங்கிறார். இயேசு செலக்ட் பண்ணிற இந்த 12 பேருமே 12 விதமான பேக்ரவுண்டை சேர்ந்தவர்கள். அதுல ஒரு மனிதன் கானானியனாகிய சிமியோன் எனப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறார். சார், கானானியர் இஸ்ரவேலருடைய பார்வையில நாயை போல பார்க்கிறாங்க. அப்ப நாயை போல பார்க்கக்கூடிய அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட இந்த கானானியரை இயேசு சிநேகிதராய் பார்த்தார் அல்லது சிநேகிதராய் உருவாக்கி இருக்கிறார். அது எப்படி நடந்தது என்பதை பார்க்கிறதுக்கு முன்னாடி சிலர் தேவனுடைய விரோதிகளாகவும் மாறி இருக்கிறாங்களாமா. தேவனுடைய சிநேகிதர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி தேவனுடைய விரோதிகளாய் மாறினவங்க இருக்கிறாங்க. இப்ப தேவனுடைய விரோதிகள் எப்படி ஆனாங்க? இந்த தேவனுடைய விரோதி ஆவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுதுங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 23வது அதிகாரத்தினுடைய 30-31 வசனங்களில தேவனோடு கூட தொடர்பு இல்லாமல் தேவனை குறித்து அறிவிக்கிறவர்கள் தேவனுடைய விரோதிகளாமா. சார், தேவனோடு தொடர்பு இல்லாம எப்படி தேவனை அறிவிக்க முடியும்? ஒருத்தரை பத்தி சொல்லணுமா இருந்தா அவரோடு கூட தொடர்புல இருந்திருக்கணும், அவரை பத்தி பழகி இருக்கணும். சிலர் பிழைப்புக்காகவும் தேவனை அறிவித்திருக்கிறாங்க. அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் இங்க 30-31 சொல்லுகிறது. ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் அயலானிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழக்காக்கி அவர்கள் அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் பாருங்க, யாரை தேவன் விரோதிக்கிறார் இல்ல யாரோ தேவனுடைய விரோதியா மாறுறாங்கன்னா, அயலானிடத்தின் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசி. அதாவது இவர் போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்து
ஆண்டவரிடத்திலிருந்து வசனத்தை வாங்கி அதை ஜனங்களுக்கு கொடுத்தோம்னா அது பரவாயில்ல. ஆனா யாரோ ஒரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்து வசனத்தை வாங்கி இந்த வெளிப்பாட்டை சொல்லுகிற போது இந்த வெளிப்பாட்டை திருட்டுத்தனமாய் அவருடைய வெளிப்பாடு என்று அறிவிக்கிறவர், இதான் உலக சொல்லுது பாருங்க, காப்பிரைட் இல்லாம அவங்க அதை பிரசித்தப்படுத்துகிறதற்கு சட்டவிரோதமாகவே அதுக்கு எதிராக வழக்கு போடலாமாமா. அதே மாதிரி இங்க ஆண்டவர் இவர்களை போல சொல்லுகிறார்னா இல்ல, அதல்ல சார், நீங்க என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்க. என்னிடத்துல கற்றுக்கொள்ளாம என்னிடத்தில் கற்றுக்கொண்டவங்களுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்க கற்றுக்கொண்டதை போல உலகத்துல மாய்மாலம் பண்ணுகிற அவர்களுக்கு கர்த்தர் விரோதி அப்படிங்கிறார். இரண்டாவது, தன்னுடைய மைண்ட்ல தோணுனது எல்லாமே தேவனுடைய வார்த்தையாக கன்வெர்ட் பண்றாங்களாம் ஒரு கூட்டம் மக்கள். அதாவது தன்னுடைய மைண்ட்ல தோணுது அப்படின்னா, தனக்கு எவனோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான் அல்லது தன்னை பத்தி எவனோ ஒருத்தர் தவறுதலா பேசிட்டான் அப்படின்னா அந்த மனிதனுக்கு தேவையான சில காரியங்களை வேதத்திலிருந்து எடுத்து அதை திரித்து பேசுகிற அவங்களுக்கும் தேவன் விரோதியா இருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்ப தேவனுடைய விரோதியா எப்படி நீங்களும் நானும் மாறுகிறோமோ இல்லையோ, இந்த உலகம் தெரிந்தோ தெரியாமலோ தேவனுடைய விரோதியா மாறுறாங்க. அப்ப எப்படி விரோதியா மாறுறாங்க? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், பிரதர், கர்த்தரோடு கூட ஐக்கியப்படாம இருக்கிறவங்க தேவனுடைய விரோதியா இருக்கலாம், அல்லது கர்த்தரை அறியாதவங்க தேவனுடைய விரோதியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லைங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 11வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்துல இயேசு சொல்றாரு, என்னோடு இராதவன் என்னுடைய விரோதியாய் இருக்கிறான் அப்படிங்கிறார். இப்ப இயேசுவோடு இராதவன் எப்படி இயேசுவுக்கு விரோதியா மாற முடியும்? அவரை பத்தியே தெரியாது சார், எப்படி அவருக்கு விரோதமடியா இருக்குன்னா, அதாவது இயேசுவோட கூட இருந்தாலுமே அவர் எதற்காக தன்னை தேர்ந்தெடுத்து தன் கூட வைத்திருக்கிறார் என்கின்ற அவருடைய வில்லுல இணைந்து செயல்படாதவன் தான் அவருடைய விரோதிங்கிறார். இதைத்தான் 11வது அதிகாரத்தின் 23வது வசனத்துல சொல்றாரு, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இதான் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு இந்த பூமியில எல்லோரும் பிறந்த மாதிரி பிறக்கலைங்க. அவர் ஒரு மிகப்பெரிய தேவ சித்தம் பூமியில நிறைவேற வேணும். அவரோடு நிறைவேறுவது மாத்திரமல்ல, அவருக்கு அப்புறம் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லோர் மூலமும், எப்படி முதல் மனுஷனும் மனுஷியும் ஏதேன் தோட்டத்துல இருந்து பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்கின்ற அந்த வில் ஆஃப் காட அவர்கள் உடைத்து போட்டபடினால இப்ப இயேசுவின் மூலமாக இப்ப தேவனுடைய சித்தம் பூலோகம் எங்கும் நிறைந்திருக்கணுங்கிறதுக்காகத்தான் 12 சீசர்களை தேர்ந்தெடுத்து அந்த 12 சீசர்களை உலகம் முழுவதும் அனுப்பி உலகம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்தையோ தேவனுடைய சித்தத்தையோ செய்கிற கூட்டத்தை எழுப்பணுங்கிறதுக்குத்தான் அவர் எல்லோரும் பிறக்கிற மாதிரி பிறக்காம அவருடைய பிறப்பை மகிமை நிறைந்த பிறப்பா இருந்தது. அதாவது உலக தோற்றம் முதற்கொண்டுங்க இயேசுவினுடைய பிறப்பு வரைக்கும் சென்சஸ் கணக்கு எனப்பட்டது எடுக்கவே கிடையாது. இதுக்கு முன்னாடி பாபிலோனிய ராஜ்யத்துக்கு அப்புறம் பாருங்க, பெர்சிய ராஜ்யம் வந்தது, கிரேக்க ராஜ்யம் வந்தது. இதற்கு முன்னாடியும் யூதர்கள் எருசலேமுல ஆட்சி செய்து கொண்டிருந்த போது, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறதுக்கு முன்னாடி, அப்பையும் கூட குடிமதிப்பு எனப்பட்டது எழுதப்படாது. ஆனா இயேசு பிறக்கிற அந்த காலகட்டத்துலதான் உலகம் முழுவதும் குடிமதிப்பு எனப்பட்டது எழுதப்பட்டது. பாருங்க, அகஸ்து ராயனுடைய காலகட்டத்துலதான் அவரவர் தம் தம் சொந்த ஊர்ல போய் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து அங்கங்க குடிமதிப்பு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. சரி, இன்றைக்கு ஏதேதோ சென்சஸ் கணக்கு வருது அல்லது ஓட்டர் கரெக்ஷன் பண்றாங்கன்னா இதுல ஏதோ நூதனமான சில காரியங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க. அது நடக்குதோ நடக்கலையோ நமக்கு தெரியாது. ஆனா உலகம் முழுவதும் தேவனுடைய பிறப்பின் நிமித்தமாக மனித இனத்திற்கே மதிப்பு எனப்பட்டது வந்தது. அதனாலதான் குடிமதிப்பு எழுதப்பட்டதுன்னு சொல்லப்பட்டு இப்பேற்பட்ட காரியம். இவைகளின் நடுவுல தான் இயேசு பிறந்த போது வானத்தில இருந்து சாஸ்திரிகள் இறங்கி வந்து இயேசு பிறந்த அந்த இடத்துல
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கும் மகிமையும், பூமியில சமாதானமும், மனுஷர் மத்தியில பிரியமும் உண்டாவதாக என்று தேவனுடைய மகிமையில ஒரு ஆராதனை நடத்தினாங்க. ஒரு ஆராதனையில மிக மிக முக்கியமாய் சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா, ஆராதனை தேவனுடைய உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு முதல்ல மகிமை வரணும், இரண்டாவது பூமியில சமாதானம் வரணும், மூணாவதா மனுஷர் மத்தியில பிரியம் வரணும்னு பண்ணாங்க. அது மாத்திரமல்லாது வானத்து நட்சத்திரம் சாஸ்திரிகளை வழிநடத்தி இயேசு வண்டையில கூட்டிக் கொண்டு வந்ததுன்னு பாக்குறோம். இப்பேற்பட்ட பிறப்பு இயேசுவினுடைய பிறப்பு. அப்ப இந்த பிறப்பு எதற்காக இவர் எடுத்து வந்தார் என்பதை அறியாம எல்லோரும் இந்த உலகத்துல பிறந்த மாதிரி அவரும் பிறந்திருக்கிறாரு, அப்ப அவர் ஒரு தலைவரா இருக்கிறாரு, அவரிடத்துல நம்ம தொண்டர்களா சேர்ந்து கொள்ளுவோம் என்று இந்த நினைவுல யாரு இருந்தாலுமே, அவர்கள் அவர் கூட இருந்தாலுமே அவருடைய வில்லாப் கார்டுக்கு இணைந்து செயல்பட முடியாது. அப்படி இந்த 11 பேரும் தேவனுடைய சித்தத்துக்கு இணைந்து போய்கொண்டே இருந்தாலுமே இந்த யூதாஸ் எனப்பட்டவர் தனி ட்ராக் போட்டு போயிட்டு இருந்தார். அந்த யூதாஸை தான் இயேசு சொல்றாரு, என்னோடு இராதவன் என்னுடைய விரோதியாய் இருக்கிறார். ஒருவேளை பெற்றோரோடையே இருக்கிற பிள்ளை கர்த்தரை அறியல, கர்த்தருடைய சித்தத்தை அறியலன்னா பெற்றோருக்கே விரோதியா மாறுவாங்க. அல்லது பெரிய ஒரு ஸ்தாபனத்துல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர் அந்த ஸ்தாபனத்தினுடைய தரிசனத்தை சரியா புரிந்து கொள்ள முடியல, அந்த தரிசனத்தை கொடுத்த கர்த்தரை சரியா புரிய முடியலன்னா அந்த ஸ்தாபனத்துக்கு விரோதமாகவும் அவர் மாறுவார். அப்படித்தான் இங்க யூதாஸ் மாறிவிட்டார். அப்ப விரோதி எப்படி ஆகுறாங்க அப்படின்னா, அவர்கள் எதற்காக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க, எதற்கு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அறியாததுனாலதான் விரோதி ஆகிறாங்க. ஒன்று. இரண்டாவது காரியம், பொறாமையினாலும் பகையினாலும் விரோதிக்கிறாங்களாமா. இப்ப இதை குறித்து அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தினுடைய 42 இருந்து 45 வரைக்கும் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியர் வேண்டிக் கொண்டார்கள். ஜெபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதம் மார்க்கமைத்தை பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் வேத வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டத்தை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடியாக பேசி விரோதித்து தூசித்தார்கள். இங்க சொல்றாரு, பவுல் இயேசுவினுடைய மரணம் ஏன் நிறைவேறியது, ஆபிரகாமினுடைய குமாரனாகிய ஈசாக்கு எப்படி விடுதலை ஆனாரு, அப்ப அந்த விடுதலையானதினுடைய பின்னணி இயேசு எங்க அந்த இடத்துல உதவி செய்கிறார் என்று ஆபிரகாம் எப்பேற்பட்ட தேவனுடைய சிநேகிதனாய் மாறினார் என்பதை எல்லாம் குறித்துத்தான் இங்க பவுல் சபையாருக்கு போதித்த போது, அடுத்த வாரம் இதே செய்தியை நீங்கள் தொடர்ச்சியா பேசுங்கள் என்று ஜெபாலயத்துல கேட்கிறாங்க. இதற்கு இடையில இந்த ஒரு வார காலகட்டத்துல நீங்கள் கிருபையில் பலப்படுங்கள் என்று பவுல் போதித்து அனுப்பின போது இந்த செய்தி ஒரு வார காலத்துல அந்த கிராமம் முழுவதும் பத்திக்கிட்டு எரியுது. சொல்லப்போனா அந்த பட்டணமே இப்பேற்பட்ட பைபிள் வசனங்கள் இருக்குதா என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு கடைசியா ஒரு இடத்துல வருகிற போது பவுல் பிரசங்கம் பண்ணும்படியா வருகிறார். இப்போது அந்த பட்டணத்துல கொஞ்சம் குறைய எல்லோருமே வந்துட்டாங்க. எல்லா வீடுகளும் அடைபட்டு இருக்குது, எல்லா கடைகளும் அடைபட்டு இருக்குது. எல்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா பவுலனுடைய பிரசங்கத்தை கேட்கறதற்கு வந்திருக்கிறாங்க. இப்ப இவர்கள் கூவி கூவி அழைத்தாலும் கூட்ட வராமல் இருந்த யூதர்கள் பொறாமப்பட்டு இப்ப பவுலையும் பர்னபாவையும் விரோதித்தார்களாமா. இதை பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதும்போது எழுதுறாரு. 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்துல பவுல் தெசலோனிக்க பட்டணத்துக்கு எழுதுறாரு, அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும்
தேவனுக்காகாதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதியுமாய் இருக்கிறார்கள். அதாவது தேவனுடைய காரியங்கள் வருவதற்கு ஒருவேளை தேவனால் பயன்படுத்தப்படுகிற மக்கள் யாருக்கெல்லாம் விரோதியாய் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தேவனுடைய விரோதிகளா இருக்கிறாங்க. ஒருவேளை சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு யாரெல்லாம் தடையா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சுவிசேஷத்திற்கு எதிரி அல்ல, மக்களுக்கும் விரோதி, தேவனுக்கும் விரோதி. ஏன்னா பொல்லாத வழிகளை விட்டு மனிதர்கள் திரும்புவதற்கு உதவி செய்வது எதுனா இந்த சுவிசேஷம் தான். அப்ப இவர்கள் யாராரு விரோதியா இருந்திருக்கிறாங்கிறதான் சொல்றாரு. ஒன்று எங்களுக்கு விரோதி, இன்னொன்னு ஜனங்களுக்கு விரோதி, மூணாவது தேவனுக்கு விரோதியா இருந்திருக்கிறாரு. அவர்கள் தீர்க்கதரிசியையும் அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் என்று சாட்சி கொடுக்கிறார். அப்ப இதுல யோவான் 19வது அதிகாரத்துலதான் இயேசுவினுடைய விரோதிகளை இயேசுவை அடையாளம் காண்பிக்கிறார். இதைத்தான் பவுல் சொல்றார். யோவான் 19வது அதிகாரத்தினுடைய 12வது வசனம் சொல்லுகிறது, அது முதல் பிலாத்து விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்று இருக்கிறவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். இயேசு எங்கேயுமே தன்னை ராஜா என்று சொல்லிட்டல. எங்கேயுமே தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த கட்சிகளுக்கு நீங்க சிறுபான்மை இனக்க மக்களே சேர்ந்துருங்க, அல்லது தலித்து மக்களே சேர்ந்துருங்க, அல்லது குஷ்டரோகத்திலிருந்து சுகமாய் வந்தவங்களை நீங்களா என்னுடைய கட்சியில சேர்ந்துக்கோங்க, நான் கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்க வந்திருக்கிறேன், அதனால பிலாத்துவுக்கு எதிராகவோ அல்லது ராயனுக்கு எதிராக ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் ராஜாவாக போகிறேன் என்று இவ்வுலக ராஜாவாக தன்னை சொல்லல. அவர் சொன்ன ராஜா வேற, அவர் கொண்டு வந்த ராஜ்ய வேற. ஆனா அந்த நாட்களில் இருந்த யூதர்கள் பிலாத்துவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்று இருக்கிற இவன் ராயனுக்கு விரோதி என்கிறாங்க. இயேசு ராயனுக்கும் விரோதி கிடையாது, யூதனுக்கு விரோதி கிடையாது, அவர் எல்லோரையும் சிநேகிக்கிற ஒரு சிநேகிதன். சொல்லப்பட்டிருக்குதுங்க, சிநேகிதன் எக்காலத்திலும் சிநேகிப்பானாமா. இந்த உலகத்தின் சிநேகிதர் அப்படி கிடையாது. லூக்கா 16ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்துல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீட்டிலே ஏற்று கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இப்ப உலக பொருளுக்காக அநேகர் சிநேகிதரை கூட கொலை செய்யறாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, உலக பொருளை கொடுத்து சிநேகிதரை சம்பாதியுங்கள் அப்படின்னார். தாவீதோ யோனத்தானும் ஒரு மிக இணை பிரியாத சிநேகிதர்களாய் மாறினாங்களாமா. எப்ப அவர்கள் இணை பிரியாத சிநேகிதர்களாய் மாறினாங்க அப்படின்னா, தாவீது என்னைக்கு கோலியாத்தை அடித்து கொலை செய்த பின்பு, அவன் தலை துண்டிக்கப்பட்ட பின்பு, யோனத்தான் தாவீதை உயிரை போல சிநேகித்தானாமா. சார், அந்த உயிரை போல சிநேகித்ததற்கு பின்னணியில என்ன இருந்ததுன்னா, தாவீது கோலியாத்தை முறியடித்ததுதான் காரணம். இதே தாவீது 1 சாமுவேலின் புஸ்தகத்தினுடைய 16வது அதிகாரத்தினுடைய 16லிருந்து 23 வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு பொல்லாத ஆவி பிடித்திருந்தது. அப்ப வீட்டுல போய் இவர் தான் சுரமண்டல வாசித்து பொல்லாத ஆவியை விரட்டினார். அப்ப வீட்டுலதான் இந்த யோனத்தான் இருந்தாரு. ஆனா இந்த சிநேகிதத்திற்குள்ள வரல. அல்லது இந்த யோனத்தான் பின்னாட்களில தாவீது தன்னுடைய சகோதரியினுடைய கணவனானதுக்கு அப்புறம் அவங்க தகப்பனார் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று தேடிக்கொண்டு இருந்த போது, வேதம் சொல்லுகிறது, தாவீது காட்டில இருந்த போது இந்த சிநேகிதனாகிய யோனத்தான் தாவீதை சந்திக்கிறார். நிலவரங்கள் எல்லாவற்றையும் அறிகிறார். அப்ப தன்னுடைய சிநேகிதன் காட்டில இருக்கும் போது, சிநேகிதனோடு காட்டில இருக்க வேண்டிய யோனத்தான் காட்டில் இராதபடி தன் வீட்டிற்கு போய்விட்டான். இதாங்க உலக சிநேகமே. ஒருவேளை என்ன வேணாலும் கொடுக்கலாங்க.
யோனத்தான் கொடுத்ததை குறித்து 18வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. தான் போத்து கொண்டிருந்த சால்வையை கழட்டி கொடுத்தானாமா. அடுத்து தன்னுடைய வஸ்திரத்தை கொடுத்தானாமா. பட்டயத்தை கொடுத்தான். பட்டயம்னா அந்த நாட்களில இஸ்ரவேலரிடத்துல பட்டயமே இல்லாமல் இருந்ததாமா. ஏன்னா பெலிஸ்தியர்கள் கொள்ளனை எல்லாம் தான் ஊருக்கு பிடிச்சிட்டு போய் கொள்ள வேலை செய்யற எல்லோருமே பெலிஸ்திய தேசத்துல இருந்தாங்களே தவிர இஸ்ரவேல் தேசத்துல ஒரு கொள்ளனும் கிடையாது. அப்படியே இருக்கிறவன் பட்டயத்தை எல்லாம் மம்முட்டியா மாத்திக்கிட்டு இருந்தான், ஈட்டி எல்லாம் அறிவாள்களா மாத்திக்கிட்டு இருந்தான். ஆயுதம் செய்யாதபடிக்கு பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்குள்ள பத்திரமான நூதனமான ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருந்தாங்க. அதே போல இந்த நாட்களிலும் தேவனுடைய சித்தம் செய்யாதபடி பிசாசின் கூட்டத்தார் ஒரு விதமான கர்த்தர் கண்ணீரையே துடைப்பார், கர்த்தர் மேல இரக்கமாவே இருக்கிறார், கர்த்தர் கடனை கட்டுவதிலேயே நோக்கமா இருக்கிறார், கர்த்தர் பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுக்கறதுலயே நோக்கமா இருக்கிறார், கர்த்தர் உனக்கு பிள்ளை கொடுக்கறதுலயே நோக்கமா இருக்கிறார் என்று அழிந்து போகிற இவ்வுலகத்தின் நன்மையை மாத்திர போக்கஸ் பண்ணி நடத்துகிற பெலிஸ்தியரை போல இருக்கிற சாத்தானின் கூட்டத்தால வஞ்சிக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அவங்களைத்தான் ஏசு சொல்றாரு, அவர்கள் விரோதி. அவர்கள் வசனத்தை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா கள்ளத்தனமாய் ஒருவனிடத்திலிருந்து ஒருவனை எடுக்கிறாங்க அப்படிங்கிறார். அப்ப இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? பட்டயம் எனப்பட்டது இல்லாத காலகட்டத்துல யோனத்தான் இடத்துலதான் பட்டயம் இருந்தது. அந்த பட்டயத்தையும் கொடுத்துட்டார். அடுத்து வைத்திருந்த வில்லையும் கொடுத்துட்டாருங்க. கடைசியா போட்டிருந்த கச்சையும் கொடுத்துட்டார். இதை விடவாங்க ஒரு சிநேகம் வெளிப்பட முடியும் சார்? ஒரு சிநேகிதன் எனப்பட்டவர் இத்தனையும் கொடுக்கிறவர் தானே சிநேகிதர் அப்படிங்கிறோம். ஆனா வேதம் சொல்லுதுங்க, கஷ்ட காலத்துல இந்த யோனத்தான் தாவீதோடு கூட இல்லை. ஆனா இயேசு சொன்னார் பாருங்க, நான் உங்களை இனி ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்ல, ஊழியக்காரர் எஜமான் செய்கிற எல்லாவற்றையும் அறிய மாட்டாங்க, நான் என் பிதாவினிடத்தில் கேட்ட அத்தனையும் அறிவித்தேன் இல்லையா? அந்த அத்தனையும் அறிவித்த இயேசு, சிநேகிதனாகிய இயேசு இந்த பட்டயத்தை கொடுக்கல, சால்வையை கொடுக்கல, வஸ்திரத்தை கொடுக்கல, வில்ல கொடுக்கல, கச்சையை கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் கொடுத்தார். இதற்கு மேல தன்னுடைய உயிரையே கொடுத்துட்டாருங்க. இதான் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிற சிநேகத்திலும் மேலான சிநேகம் எதுவும் இல்லைன்னாரு. அந்த சிநேகிதத்தை தான் இயேசு கொடுத்தார். அதனாலதான் சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். இயேசு ஒரு இடத்துக்கு வருகிறாருன்னு வைங்களேன், ஒருவேளை பல நாள் பகையா இருக்கிறவர்களையும் இருவரையும் ஒரே நேரத்துல சந்தித்தார்னா இருவரும் ஒரே நேரத்துல சிநேகிதரான் மாறிடுவாங்க. ஆனா பிசாசு பாருங்க, இருவரும் ஒரே சிநேகிதத்துல இருந்தாலுமே அவன் உள்ள என்ட்ரி ஆனானா கணவனும் மனைவியா இருந்தாலும் விவாகரத்து வந்துடும், அல்லது பிள்ளைகள் பெற்றோரா இருந்தாலும் முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடும். இனி ஒரே கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே, ஒரே பார்ட்னரை வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே பிசாசு என்ட்ரி ஆனா கம்பெனியை ரெண்டா உடைஞ்சிரும். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்குது. பிசாசினுடைய அந்த சிநேகிதத்திற்கும் தேவனுடைய சிநேகித்திற்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான். அதாவது பிலாத்துவுக்கும் ஏரோதுவுக்கும் மிகப்பெரிய அரசியல் பகைங்க. அரசியல் பகைனா அதாவது இரு நாடுகளும் வெட்டிக்கிட்டு மடிந்து போகிற அளவுக்கு அரசியல் பகை. இதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய 12வது வசனம் சொல்லுது, நெடுநாளாய் பிலாத்துவுக்கு ஏரோதுவுக்கு பகை இருந்தது. ஆனா இயேசு குற்றவாளியாய் ஏரோதுவின் இடத்துல அனுப்பப்பட்டாரு, குற்றவாளியாய் பிலாத்துவின் இடத்துல அனுப்பப்பட்டாரு. இப்ப இரண்டு பேரையும் சந்தித்ததுக்கு அப்புறம் இரண்டு பேரையும் இயேசு சிநேகிதராய் மாற்றிட்டார். ஆண்டவர் நம்மளை சிநேகிக்கிறவர் மாத்திரம் இல்லைங்க, நாம யாரையும் பகைக்காதபடி அவரை போல சிநேகிக்கக்கூடிய சிநேகத்தையும் தந்தே நம்மளை சிநேகிக்கிறாராமா. அப்ப தேவனுடைய சிநேகிதத்தை குறித்து இப்பேற்பட்ட சிநேகிதர் அவர் எப்படி சிநேகிக்கிறார் அப்படின்னு மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 22வது அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு கல்யாண வீட்டுல கல்யாண வஸ்திரம் தரித்திராத
ஒருவனை பார்த்து, சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனா எப்படி நீ இங்கே வந்தாய் என்று கேட்கிறார். அதாவது அந்த சம்பவம் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் எனப்பட்டது. ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு திருமணம் நடத்துவதற்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் அந்த தன்னுடைய குமாரனுடைய திருமணத்திற்கு தேவையான அத்தனை செய்துறார். ஒரு திருமண மண்டபம் ஆயத்தமா இருக்குது, அங்க ஆகாரம் ஆயத்தமா இருக்குது, திருமணத்திற்கு தேவையான எல்லாமே அங்க ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்குது. இப்ப திருமணத்திற்கு வரும்படி தன்னுடைய சிநேகிதருக்கு இன்விடேஷன் கொடுத்து தன்னுடைய வேலையாட்களை அனுப்புறார். இவங்க போய் இன்விடேஷன் கொடுத்த போது சில பேர் சொல்றாங்க, நான் இப்பொழுதுதான் ஒரு மாடு வாங்கினேன், அதை நான் பரிசோதிக்க வேணும், அதனால வர முடியாதுன்ட்டாங்க. இரண்டாவது ஒரு மனுஷன் சொல்லிட்டான், நான் இப்பதான் நான் திருமணம் முடிச்சேன், அதனால வரக்கூடாதுன்ட்டான். இன்னொரு மனிதன், நான் வயல் வாங்கினேன், அதனால வர முடியாதுன்ட்டான். சார், அவர் வயலை எழுதி கொடுக்க கேட்கல, அல்லது திருமணம் முடிச்சிருந்தீங்கன்னா உன் மனைவிய இங்க அடிமையா கொடுத்துட்டு போன்னு கேட்கல, அல்லது மாடு வாங்கினா மாட்டை எனக்கு அடிமையா கொடுக்கன்னு சொல்ல, என்னுடைய சந்தோஷத்தில் நீ சந்தோஷப்படுன்னு அழைத்தார். ஆனா இப்படி சொல்லி அவர்கள் பரியாசம் பண்ணி இந்த வேலையாட்களே அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாம் ஆயத்தமா இருக்குது, மகனுடைய திருமணத்தை நடத்தணும். இதனால என்ன பண்றாரு அப்படின்னா, வழியில் இருக்கிற நல்லார் பொல்லார் எல்லோரையும் திருமண அந்த அறைக்கு மண்டபத்திற்கு அழைத்து வரும்படியா இன்விடேஷன் கொடுக்கிறார். அவங்களை எல்லோரும் அழைத்து கொண்டு வருகிற போது வருகிற வழியிலேயேங்க இந்த திருமண வீட்டிற்கு தேவையான வஸ்திரத்தையும் கொடுக்கிறார் எல்லோருக்கும். அது எப்பேற்பட்ட வஸ்திரம்னா, மணவாளன் உடுத்தி இருக்கிற அதே வஸ்திரத்தை போல கொடுக்கிறார். எல்லோரும் ஒரே வஸ்திரத்தோடு இப்ப திருமண மண்டபத்துல நிறைந்து இருக்கிறாங்க. அவைகளின் நடுவுல தான் ஒரு மனிதன் இந்த திருமண வஸ்திரம் இல்லாம உள்ள வந்திருக்கிறான். இப்போ ஒருவேளை அந்த மனிதனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்படாமல் இருந்துச்சோ, ஒருவேளை வாங்கிட்டு எங்கேயோ மறந்து வச்சிட்டாரோ, அல்லது அந்த வஸ்திரம் அவருக்கு சூட்டபிளா இல்லையோ என்றுதான் இப்ப வந்து எஜமானன் எப்படி கேட்கிறாருன்னா, சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படி நீ இங்க வந்தன்னு கேட்கிறார். அப்ப அந்த மனுஷன் சொல்லியிருக்கலாம், ஒருவேளை இந்த வஸ்திரம் எனக்கு சரியா இல்லை, அதனால போடல, இந்த கொடுத்த வஸ்திரம் இந்தாங்கன்னு கொடுத்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த வஸ்திரம் யாருமே எனக்கு கொடுக்கவே இல்லைன்னு கூட சொல்ல இருந்திருக்கலாம். ஆனால் அவன் அமைதியா இருந்தான். நம்ம அதாவது இயேசுவினுடைய அடிசுவடை பின்பற்றாம இயேசுவினுடைய கல்யாணத்தில் இருக்கிற மக்களையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சிநேகிதர் தான் சொல்றாரு. அவர் எல்லோரையும் சிநேகிதனைத்தான் பார்க்கிறாரு. ஆனா எல்லோரும் அவருக்கு சிநேகிதர்களை போல மாறலேனா தான் ஆபத்து வரும். அவனோ ஒன்றும் பேசாமல் இருந்தானாமாங்க. அப்ப எல்லோரும் ஒரு மாதிரி இருப்பாங்க, இவர் ஒருத்தர் தான் விவிஐபியா இருப்பாரு பாருங்க. எல்லோரும் ஒரே வஸ்திரத்துல இருப்பாங்க. அதாவது இயேசு தன்னுடைய வஸ்திரத்தையும் கலட்டி கொடுக்கிற அந்த இருதயம் உள்ள ராஜாவினுடைய குமாரன், தன்னுடைய சரீரத்தையும் பிற்க ஒப்பு கொடுக்கிற ராஜாவினுடைய குமாரன், தன்னுடைய ரத்தம் அனைத்தையும் சிந்துகிற ராஜாவினுடைய குமாரன். அதாவது ஒரு மனிதனுக்காக இவ்வளவாய் தேவன் அன்பு கூர்ந்து, இவ்வளவாய் தன்னுடைய சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்து, இவ்வளவாய் அன்பில நிறைந்து இருக்கிற, இதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம், அன்பின் வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை உடுத்தாமல் இருக்கிற அவன் என்ன நினைத்து கொண்டிருக்கானா, இந்த மக்களோடு கூட நானும் ஒரே கம்பேர் பண்ணி பார்க்கணுமா, நான் வித்தியாசமான ஆளு அப்படின்னு தன்னை வித்தியாசமாய் காண்பிப்பதற்கு குமாரனுடைய வஸ்திரத்தை கூட உடுத்தல. இப்ப எஜமானன் பார்த்து அவனை கையும் மெய்யுமாய் பிடித்து கட்டி அவனை காரிருளில் கொண்டு போய் போடுங்க, அவன் விரோதியா மாறிட்டான். இந்த கல்யாண வீட்டுக்கு வந்துங்க அவன் காரிருள் போய் அமைதியா மாறிட்டான். அதான் சொல்லப்பட்டிருக்குது, தன் தகப்பனையும் தாயையும் நிந்திக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போயிருமாம். இப்ப தகப்பனும் தாயும் தேவனால நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதே போல கல்வாரி சிலுவையில மரித்த இயேசு நம்மளுடைய ரட்சிப்புக்காக பரலோகத்திலிருந்து தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர். அவருடைய அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தலைனாலுமே நமக்கு அதுதான். குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 50வது வசனத்துல,
இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவன் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். வேதம் சொல்லுகிறது 3.5 வருடங்கள் இந்த யூதாசு இயேசுவோடையதான் இருந்திருக்கிறான். ஆனா இயேசுவுக்காக இல்ல, அவன் தன்னுடைய பிளான் நிறைவேறுவதற்காகவே இயேசுவோட கொடுத்திருக்கிறான். அது அந்த நாட்களில ரோமருக்கு எதிராக ஒரு விதமான கிளர்ச்சியாளர்கள் எழும்பினாங்களாமா. அதுல அந்த பரபாசு, யூதாசு, இன்னும் சில மக்கள் இருந்திருக்கிறாங்க. கலகம் பண்ணி அவர்களுக்கு விரோதமா பண்ணிட்டு இருந்தது. அதுல இருந்து ஏதோ ஒண்ணு இன்றைக்கு யூதர்களுக்கு எதிராக இயேசு பிரசங்கம் பண்ணிட்டாரு, யூதர்களிலிருந்து யூதருடைய தவறுதல்களை போதிக்க ஒருத்தர் வந்து விட்டார் என்று சொல்லிதான் பக்க வழியாய் நுழைந்த மனிதன் தான் இந்த யூதாஸ். ஆனாலும் இயேசு அவனை கூடயே வச்சிருந்தார். கூட வச்சிருந்தது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்து வச்சிருந்தார். பணங்களை எல்லாம் அவன் தான் கையில் வைத்திருந்தான். யோசிச்சு பாருங்க, 3.5 வருட ஊழியத்துல இந்த யூதாசு கடுகு அளவு கூடங்க பிதாவினுடைய சித்தத்தை இயேசு செய்யறாரு, அவரோட கூட சேர்ந்து நாமளும் பிதாவினுடைய சித்தத்தை செய்வோம் அப்படின்னு ஜெபிக்கவும் இல்லை, கோஆபரேட் பண்ணவும் இல்லை. பணம் பணம் பணம், இந்த உலகம் எதை பெருசா நினைச்சதோ அதுதாங்க அவனுக்கும் பெருசா இருந்தது. சில நேரங்களில இவன் செய்ய வேண்டிய வேலையை வேற யாரோ செஞ்சாங்க. விலையேற பெற்ற பரிமள தைலத்தை உடைச்சு கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல பூசின சில ஸ்திரீகள் விலையேற பெற்ற பரிமள தைலத்தை உடைச்சு தலையிலேயும் பூசினாங்க. அங்கெல்லாம் இயேசுவை இப்படியெல்லாம் மகிமைப்படுத்துறாங்களே என்று தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய யூதாசு இந்த வீண் செலவு என்னத்துக்குன்னு தான் கேட்டான். இன்றைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, கணவனோடு இணைந்து வாழ்ற மனைவியா இருக்கலாம், மனைவியோடு இணைந்து வாழ்ற கணவனா இருக்கலாம், தேவன் எதற்காக இருவரையும் என்ன சித்தத்துக்காக இணைத்தாங்க என்று புரிந்து கொள்ளாம இவ்வுலக மக்களை போலவே வாழ்ந்து கடைசியா இவர்களுடைய முடிவு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? இயேசு இந்த யூதாசு சிநேகிதனா தான் பார்த்தாரு. ஆனா யூதாசு இயேசுவுக்கு சிநேகிதனாய் வாழல. அந்த இயேசுவினுடைய மரணத்திற்கு காரணமா காட்டி கொடுத்த மனுஷனாயிட்டான். அந்த சிநேகிதத்துல கோஆபரேட் பண்ணாதனாலதாங்க மற்ற 11 பேரும் இயேசுவினுடைய அந்த ராஜ்யத்தின் மகிமையை பூலோகம் எங்கு பிரசித்தப்படுத்துற அந்த இடத்துல இந்த யூதாஸ் வராம இயேசு மரிக்கிறதற்கு முன்னாடியே மரிச்சிட்டான். அதான் சொல்லப்பட்டு அவன் பிறவாதிருந்தால் நலமா இருக்கும் இயேசுவை சொல்றார். இப்ப இயேசு எல்லோரையும் சிநேகிக்கிறாரு, எல்லோரையும் சிநேகிதரை போலதான் பாவிக்கிறாரு. ஆனா அவருடைய ஆவியை பெறாம அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளலைன்னா கட்டாயம் பாருங்க அவங்களே விரோதியா மாறுவாங்க. எத்தனையோ குடும்பம் பாருங்க இந்த பிதாவினுடைய சித்தத்தை சரியா புரிந்து கொள்ளாததுனால எத்தனையோ ஊழியக்காரனுடைய மனைவிய ஊழியக்காரர் மேல வழக்கு போட்டிருக்கிறாங்க, ஊழியக்காரருடைய பிள்ளைகளே ஊழியக்காரர் மேல வழக்கு போட்டிருக்கிறாங்க. இவங்களாம் எதுக்கு திருமணம் முடித்தாங்கன்னா இந்த யூதாஸ் மாதிரிதான், இவ்வுலகத்தின் காரியத்துக்காக தான். ஆனா கர்த்தர் உங்களை என்னையோ அந்த இடத்துல வைக்க விரும்பல. அதனாலதான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல எழுதும்போது எழுதுறாரு, நீங்களும் நானும் யாரு, நம்ம எப்பேற்பட்ட சிநேகத்துக்குரியவங்க அப்படிங்கிறத யாக்கோபின் நிருபம் 2வது அதிகாரத்தினுடைய 23வது வசனம் சொல்லுகிறது. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கின்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அந்த யாக்கோபு தேவனுடைய சிநேகிதனா மாறினாராம். இங்க மாத்திரம் கிடையாது, ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 41வது அதிகாரத்தின் 8வது வசனத்துல சொல்றாரு, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே அப்படிங்கிறார். அப்ப ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாய் மாறினார். இப்ப ஆபிரகாமினுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராட்டஜியை பார்த்து ஆண்டவர் ஆபிரகாமை சிநேகித்தார் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இயேசு இந்த பூமியில இருந்த போது கூட இயேசுவை குறித்து யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 19லயும் லூக்கா 7ஆம் அதிகாரம் 33-34லும்
இயேசு பாவிகளுக்கு சிநேகிதர் அப்படின்னாங்களாம். இயேசு பாவிகளுக்கு சிநேகிதருக்கு காரணம் என்னன்னா, மனுஷகுமாரன் புசிக்கவும் குடிக்கவும் படியா இருந்தபடினால அவரை பாவிகளுடைய சிநேகிதர். ஆனா யோவான் சாணகன் அவன் ஆகாரம் புசியாதவனும் எல்லாரை போல வாழாம வித்தியாசமா வாழ்ந்தபடினால, ஏன்னா அவர் யோர்தான்ல இருந்த அப்படி அவர் ஒட்டக மயிருடைய தரித்திருந்தாரு, வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் ஆகாரமா இருந்தபடினால அவனை என்ன சொன்னாங்கன்னா, இவன் பிசாசு என்று சொன்னாங்களாம். அதாவது கர்த்தருடையவர்களை சரியா புரியாத காரணம், இவர்களிடத்துல கர்த்தருடைய ஆவி இல்லாததுதாங்க காரணம். இயேசு பாவிகளுக்கு சிநேகிதன். ஏன்னா பாவிகள் தான் இயேசுவோடைய நெருங்கி வந்தாங்க. விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிபட்ட பின்மணி இயேசுவால விடுதலையாக்கப்பட்டதுக்கு அப்புறம் வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிட்டாங்க. அடுத்து படுக்க அதாவது திமிர்வாதத்தில் படுத்து கிடந்த ஒருவனை 4 பேர் சுமந்துட்டு வந்தாங்க. இயேசு எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டனாரு, அவன் நடந்துட்டான். அடுத்து குருடனை பார்வையை செய்தார். இதெல்லாம் இந்த யூதர்களுடைய பார்வையில எப்படி இருந்ததுன்னா, இவங்கள் எல்லாம் பாவி, அந்த திமிர்வாதமா இருந்தவன் பாவி, விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிபட்டிருந்தவங்க பாவி, குருடன் பாவி. ஏன்னா இவன் செய்த பாவமா இவனை பெற்றோர் செய்த பாவமா, எல்லாம் பாவி. நாங்க தான் யாரு? எருசலேமுக்குள்ள உள்ள போறோம், நாங்க தான் ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துறோம், நாங்க தேவாலயத்துக்குள்ள உள்ளேயும் வெளியும் போயிட்டு வரனால நாங்க தான் நீதிமான். இப்படி நீதிமான் என்கின்ற ஒரு எண்ணத்திலேயே பாவியிலும் பிரதான பாவிகளா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா என்றைக்கு இயேசுவண்டையில வரும்போதுதான் நான் பாவியிலும் பிரதான பாவி என்று அந்த கூட்டத்திலிருந்து விடுதலையாகி ரட்சிக்கப்பட்ட பவுலே சொல்றார். அப்ப இவர்களுக்கு தகப்பனாகிய ஆபிரகாம் அவ்வளவு நல்லவராய் இருந்ததுனாலதான் தேவன் அவரை சிநேகித்தாரா, அல்லது ஆபிரகாமும் தேவனை சிநேகித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஒரு சிநேகிதனை போல சிநேகித்தான். இப்ப ஆபிரகாமினுடைய நிலை என்ன என்று அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனத்துல ஸ்தேவான் பேசுறார் பாருங்க. அதாவது, பிரபுக்களே, பெரியோரே, ஜனங்களே, கேளுங்களே, பிதாக்களே, நம்ம பார்க்கிற ஆபிரகாம் நல்ல ஆபிரகாம பார்க்கிறோம். ஆனா தேவன் நல்ல ஆபிரகாமாய் உருவாக்கும்படியாய் பார்த்துத்தான் தெரிந்தெடுத்தார். இந்த ஆபிரகாமா வர்றதுக்கு முன்னாடி அவர் ஆபிராமா இருந்தாரு. அதுவும் எப்படி இருந்தார் அப்படின்னா, மெசபதோமியால காரானூரில் குடியிருப்பதற்கு முன்னே மெசபதோமியாவில் குடியிருந்தான் அப்படிங்கிறார். இப்ப மெசபதோமியாவில் குடியிருந்த போது என்ன வேலை செய்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு வேத பண்டிதர் சொல்றாங்கன்னா, விக்கிரகங்களை செய்து ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்குள்ள நடத்துவதற்கு இவர்கள் தான் பெரிய தொழிலை செய்து இதன் மூலமா லாபம் சம்பாதித்துக் கொண்டிருந்தாங்க. இப்பேற்பட்ட மனிதனை தேவன் சந்திப்பதற்கு தகுதியானவரா? இன்றைக்கு ஒருவேளை யூதர்கள் வேணா பெருமையா சொல்லிக்கலாம், எருசலேம் எங்களுடையது, தேவாலயம் எங்களுடையது, இனி சொல்ல போனா உடன்படிக்கை பெட்டி எங்களுடையது, வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தர் எங்களுடையவர்னு. ஆனா இந்த இஸ்ரவேல் வருவதற்கு முன்பாக இந்த இஸ்ரவேலனுடைய தாத்தாவை தேவன் தெரிந்து கொண்ட விதத்தை தான் இங்க ஸ்தேவான் பேசுறார். தேவன் நல்லவர்களின் தேவன் அல்லைங்க, நல்லவர்களை ஆக்குற தேவன். நல்லவர்களை ஆக்கி விட்டேன் என்று அவர்களை உலகத்துல பிரசித்தப்படுத்துகிற தேவன். அதை புரியல. இப்ப ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால அவர் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார் அப்படிங்கிறார். ஒரு இடத்துல இந்த ஏசாயால சொல்லும்போது சொல்றாரு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியேங்கிறார். அப்ப இவ்வளவு தூரம் ஒரு சிநேகிதனுக்காக தேவன் செய்ததோ, அந்த சிநேகிதனிடத்திலிருந்து ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட சில காரியங்களை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. முதலாவது காரியம், ஆதியாம புஸ்தகம் 14வது அதிகாரம் 14 - 26 வரைக்கும், எந்த இடத்துல உலகமே தோத்துச்சோ, நீ சொல்ல போனா எந்த இடத்துல வெற்றியே பெற முடியாதோ அந்த இடத்துல இந்த ஆபிராமை தேவன் வெற்றி சிறக்க பண்ணினார். இப்ப வெற்றி சிறக்க பண்ணினது மாத்திரமல்ல, தேவன் தான் வெற்றி சிறக்க பண்ணினார் என்று
ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வராத ஒரு ஆசாரியன் ஆகிய மெல்கிசேதேக்கை கொண்டு வர்றார். அப்ப தேவன் சிநேகிக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, தேவனை உடைய ஆசாரியனை கர்த்தர் நமக்கு தருவார் பாருங்க. இந்த மெல்கிசேதேக் எனப்பட்ட ஆசாரியன் ஆபிராமாய் இருந்த மனுஷனுக்கு கர்த்தரை அறிமுகப்படுத்துறார். என்ன அறிமுகப்படுத்தினார்னா, உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ரெண்டு காரியத்தை மெல்கிசேதேக்கு ஆபிராமுக்கு வெளிப்படுத்தினார். ஒன்று என்னன்னா, தேவன் எனப்பட்டவர் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் கார்டு கிடையாது, அல்லது ஏதோ ஒரு ரிலீஜியன் கார்டு கிடையாது, அல்லது ஏதோ ஒரு காஸ்ட் பீப்புளுக்கான கார்டு கிடையாது. அவர்னாலதான் இந்த வானமும் பூமியுமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அதான் சொல்றார், வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவன் அப்படிங்கிறார். அதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவன் அப்படிங்கிறார். இப்ப ஆபிரகாமினுடைய சத்துரு யாரு அப்படின்னா, இந்த உலகம் பாருங்க, அடிக்கு அடி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும். உன்னை ஒரு கன்னத்துல அரைஞ்சா நீ மறு கன்னத்தை பளிச்சுன்னு அடிச்சிரு அப்படிங்கிறார், அல்லது இனி 2 அடி சேர்த்து அடிச்சு போட்டு வந்துரு அப்படிங்குது. ஆனா ஏசு அப்படி போதிக்கல. ஒருவன் ஒரு கன்னத்தில் உன்னை அறைந்தால் நீ மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு அப்படின்னார். என்ன சொல்ல வர்றாருன்னா, அடித்து வாழுகிறது மனித வாழ்க்கையே கிடையாது, அது மிருகத்தின் சுபாவமே கிடையாதுங்க. அது இருக்கிற மிருகத்திலேயே ரொம்ப மோசமான ஒரு மிருகம் எதுன்னா அந்த நாய் தான் மோசமானது பாருங்க. ஒரு நாயை கடித்து, அல்லது ஒரு நாய் இன்னொரு தெரு நாயை உள்ள வராம ஒரு இருக்கிற பிறவியிலேயே இந்த நாய் பிறவிதான் மோசமான பிறவி. இதைத்தான் பைபிள் சொல்லுது. பின்மாற்றத்துல போன மனுஷனை கூட எதோட ஒப்பிட்டு சொல்றாருன்னா, நாய் கக்கினதை தின்னுமா போல், பண்ணி சேற்றிலே பொருளுமா போல் அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த லாசருடைய பருக்கைகளை நாய் நக்கிற்று அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லுது, பரலோக ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யத்துல நாய்கள் பிரவேசிப்பதில்லைங்கிறார். இது என்னன்னா, தேவனற்ற மக்களுடைய இருதயம் இப்படித்தான் இருக்கும் பாருங்க. ஒருத்தனை அழிச்சு தான் எப்படி முன்னுக்கு வரணும்னு தான் நினைக்கும். அப்பேற்பட்ட வாழ்க்கை நீங்க வாழாதீங்க. இந்த ஆபிரகாம் எப்படி தன்னிடத்தில் சண்டை போட்டு பிரிந்து போன லோத்து சிறைப்பட்டு போய்விட்ட போது தேவ சத்தம் கேட்டு தேவனால வெளியே வந்தது மாத்திரம் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இப்பேற்பட்ட தேவ நன்மையை பெற்ற ஆபிராம் இப்ப தேவனை போல வாழும்படியா தன் மாம்சத்தின் கிரியைகளை தேவனுக்குள்ள அழித்து, முதலாவது இந்த லோத்துவுக்காக சோதோ குமர சிறைப்பட்டு போயிருந்த அந்த மக்களோடு யுத்தம் பண்ணார் பாருங்க. இதைத்தான் மெல்கிசேதேக்கு போதிக்கிறார். உன் சத்துருவை சத்துருன்னு என்ன, மாம்ச எண்ணங்களும் சிந்தைகளும் தாங்க சத்துரு. அதை நீ மேற்கொண்டுட்ட, தேவனை போல இறங்கிட்ட. எப்படி தேவன், நீ தேவனுக்கு சத்ருவா இருந்த போது உனக்காக இறங்கி உன்னிடத்தில் பேசி, உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்றாரோ, அதன் அடிப்படையில நீ புறப்பட்டு வந்திருக்கிற. தேவனை போலவே வாழ வேண்டும் என்று கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார் என்று கர்த்தரை சார்ந்து கர்த்தரை வெளிப்படுத்தி வாழ்றது தாங்க சத்துருவை மேற்கொள்ற வாழ்க்கை. இதைத்தான் மெல்கிசேதேக்கு போதித்த உடனேயே ஆபிரகாம் அவனுக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் அப்படின்னு இருக்கு. அப்ப மெல்கிசேதேக்கு என்ன பண்ணிருக்கிறார்னா, அப்பமும் திராட்சரசமும் கொடுத்திருக்கிறார். இதற்கு அப்புறம்தான் இரண்டாவது காரியம், ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல தேசத்தில் பஞ்சம் வந்த போது ஆபிராம் தன் மனைவியோடு எகிப்துல சிறைப்பட்டு போயிட்டார். கற்பனையில கூட ஆபிராமினுடைய மனைவி எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையே ஆக முடியாது. இப்ப விடுதலையே ஆக முடியாதவங்களை எப்படிங்க விடுவிக்க முடியும்? இன்னைக்கு எல்லாருமே நம்ம எந்த நினைவுல வந்துட்டோம்னா, என்னால முடியாது, அல்லது எங்க ஊர்ல இருக்கிற மக்களால முடியாதுன்னா வேற யாராலையும் முடியாதுங்க. ஒருவேளை எங்க பாஸ்டராலேயே முடியாதுன்னா வேற யாராலையும் முடியாதுங்கிற அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. எப்படி 18 வருடம் நிமிரக்கூடாத ஒரு கூனி தேவாலயத்தில் இருந்தா
அந்த கூனியை யாராலும் நிமித்த முடியல. அதனால வாழ்நாள் முழுவதும் இந்த கூனி இப்படியே வாழ்ந்து சாக வேண்டியதான். ஏன்னா தேவாலயத்துக்கு போய் தேவாலயத்திலேயே அவளை விடுதலையாக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, இஸ்ரவேலருக்கு தேவாலயத்திலே இருக்கிற தேவனாய் அவர் வெளிப்படல, வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவனாய் வெளிப்பட்டார். தேவாலயம் எனப்பட்டது சாலமோனின் நாட்கள்ல தான் கட்டப்பட்டதுங்க. ஆசாரிப்பு கூடாரம் எனப்பட்டது கூட வனாந்தரத்துல மோசேயின் நாட்கள்ல தான் கட்டப்பட்டது. ஆனா இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் உடைய நம்முடைய தேவன், மரண பரியதை நடத்துவார். எங்கேயும் அவர்னால மற முடியும். அப்ப தேவாலயத்திலேயே முடியலன்னா எப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அந்த தேவாலயத்துக்குள்ள இயேசு போய் தேவாலயத்தால் முடியாததை இயேசு அந்த பெண்ணை தன்னிடத்தில் அழைத்து அவளுடைய முதுகில் இருக்கிற அந்த பலவீனத்தின் கூனை தொட்டு விடுதலையாக்கிட்டு சொல்றாரு, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாயிருக்கிறாள், 18 வருடமாய் நிமிரக்கூடாத இவளை விடுதலையாக்குவது நம்மளுடைய கடமை அல்லவா என்றார். எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப ஆபிரகாமின் குமாரத்தியை விடுதலையாக்கின மாதிரிதான் ஆபிரகாமினுடைய மனைவியை விடுதலையாக்குறார். எப்படி விடுதலையாக்கினார் அப்படின்னா, எகிப்து தேசத்துல கிட்டத்தட்ட 4 மாதங்கள் சாரா இருந்தாங்கன்னு என்று சொல்லப்பட்டிருக்குதுங்க, வேத பண்டிதர் சொல்றாங்க. ஆனா இந்த என்னைக்கு சாரால் எகிப்தினுடைய அரண்மனைக்குள்ள என்ட்ரி ஆனாங்களோ அன்றிலிருந்து பார்வோனுக்கும் அரண்மனையில இருக்கிற எல்லோருக்கும் வியாதியினால தேவன் வாதித்தாராம். இந்த அம்மாவின் நிமித்தமாத்தான் இந்த வியாதி வந்தது என்று எகிப்தில் இருக்கிற பூசாரிகள் மூலமாக பார்வோன் அறிந்ததுக்கு அப்புறம் பார்வோனே வாலண்டியரா கூப்பிட்டு ஆபிராமின் இடத்துல உன் மனைவியை கூட்டி கொண்டு போகும்போது நீ தனியா போகாதபடிக்கு நான் வெகுமானங்களை கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மகளையே காணிக்கையாய் கொடுத்தாராம். அந்த அம்மாவினுடைய பெயர் தான் ஆகார். இப்பேற்பட்ட காரியத்தை செய்கிற தேவனை சிநேகிக்காம வேற யாரெங்க ஆபிரகாம் சிநேகிப்பாரு? முதலாவது காரியம் நல்ல ஒரு பாஸ்டர் கிடைக்கிறது. 2வது யாரு செய்ய முடியாத இடத்துல போய் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்யறது. 3வது காரியம் வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். அது ஒரு நாள் இல்ல, அநேக நாட்கள் நடந்திருக்குது. ஒரு நாள் வெளியரங்கமா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதை ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, மத்தியான வேளையில தேவனும் தேவனுடைய தூதர்களும் ஆபிரகாம் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது மத்தியான வேளையில ஆபிரகாம் எங்க உட்கார்ந்து இருக்கிறார்னா வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப எல்லாம் வாசல் இல்லாமலே வீடு கட்டுறாங்க. முன்னொரு காலகட்டத்துல திண்ணை எனப்பட்டது ஒண்ணு இருக்கும். திண்ணையில எப்போ உட்காருவாங்கன்னா காலையில உட்காருவாங்க, சாயந்தரம் உட்காருவாங்க. மத்தியான வேளையில ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள வெயிலின் உஷ்ணத்தை விட எனக்கு திண்ண பெருசுன்னு வெளியே வர்றதுக்கு காரணம் உள்ள மிகப்பெரிய ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதுதான் ஒரு இடத்துல ஞானி சொல்றாரு பாருங்க, சண்டைக்காரியோடு கூட மாளிகையில் குடியிருப்பதை பாட்டிலும் ஒரு குடிசையின் ஓரத்தில் தங்கி இருப்பது நலம் அப்படிங்கிறார். இப்ப இங்க திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா 17வது அதிகாரத்துல தேவன் ஒரு காரியத்தை சொல்லிட்டார். ஒரு இடத்துல இயேசு சொல்றாரு, நான் பூமியில சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் வரல, பிரிவினையை உண்டாக்கும்படியாய் வந்தேன்கிறார். அப்ப பிரிவினையை உண்டாக்குறவர் தேவனா இருக்க முடியுமா அப்படின்னா, தேவனுடைய எண்ணங்கள் வேறங்க, தேவனற்ற மக்களுடைய எண்ணங்கள் வேற. நீ சொல்லப்போனா ஆவிக்குரிய ஆசை இச்சைகள் வேற, மாம்சத்தின் ஆசை இச்சைகள் வேற. ஆவிக்குரிய ஆசை இச்சைகள் சமாதானத்தை உண்டு பண்ணும், மாம்சத்துக்குரிய ஆசை இச்சைகள் மரணத்தை உண்டு பண்ணும். இப்ப தேவன் ஆபிரகாமின் இடத்துல அந்த சொன்ன வார்த்தை என்னன்னா, இனிமேல் உன் மனைவியாயை சாராய் என்று அழைக்காம சாராள் என்று அழைப்பாயாகங்கிறார். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனத்துல. உன் பேரு இனிமேல் பட்டு ஆபிராம் அல்ல ஆபிரகாம் அப்படின்னு 17வது அதிகாரத்தின் 5வது வசனத்துல சொல்றார். இதற்கு அப்புறம் தான் 17வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்துல ஆபிரகாம் முகக்குப்புற விழுந்து நகைக்கிறார். ஆபிரகாமுக்கு இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டாருங்க. இப்ப இதே சந்தோஷத்தை அவருடைய மனைவிக்கும் கொடுக்கணும்.
அதை கொடுக்கறதுக்கு நீ உன் வீட்டுல போய் உன் மனைவிய சாராயின்னு கூப்பிடுனா, இது வரைக்கும் 99 வயது வரைக்கும் உன்னால ஒரு பிரயோஜனமே இல்லை, குழந்தையே இல்லை, வேலைக்காரிக்கு கூட குழந்தை கொடுக்கிறார். அந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்றாரு, கர்த்தர் உனக்கும் எனக்கும் நின்று நியாயம் தீர்ப்பார்னு சாராயே ஆபிரகாமை திட்டினாங்களாமா. ஆதியாகமம் 16 சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் சாராய் என்று கூப்பிட்ட போது வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சமாதான குலைச்சார். இந்த சமாதானமற்ற வீடு இருக்கிறது என்று தேடி தேவன் வந்து சமாதானத்தை கொடுத்தார். அங்கதான் சொல்றாரு, உன் மனைவி ஆகிய சாராள் எங்கேங்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தையைத்தான் தான் கணவனும் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சாராய் தன் காதை திறந்து வெளியில கேட்கிறாங்க. ஒரு இடத்துல சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவான். அப்ப கேட்ட போது ஒரு உட்போக கால திட்டத்துல நான் வருவேன், ஒரு குமாரனை உன் மனைவி தழுவி கொண்டிருப்பானா, ஆபிரகாம் எப்படி இருதயத்துல நகைத்தாரோ அதே இருதயத்தில் நகைப்பை சாராளுக்குள்ளும் தேவன் கொடுக்கிறார், மனதுக்குள் நகைக்கிறார். இங்கேயும் வீட்டுல வந்து தன் மனைவிக்கு புரிய வச்சார். இரண்டாவது 21வது அதிகாரம் 6-16 வரைக்குங்க, ஈசாக்கு பிறந்து பால் மறந்த உடனேயே ஒரு பெரிய விருந்து வைக்கிறாங்க. விருந்து வைத்ததுக்கு அப்புறம் சாராள் சொல்றாங்க, இந்த அடிமை பெண்ணையோ அடிமை பெண்ணினுடைய மகனையும் அனுப்பிவிடு என்று சொன்ன மாத்திரத்துல இந்த வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் மிகவும் துக்கமா இருந்தார். அங்க போய் தொழுது கொள்ளல, அல்லது அங்க ஆபிரகாமுக்கு ஆலோசனை கொடுக்க ஒருத்தருமே இல்லை. ஏன்னா ஆபிரகாம் ஒரு தனி மனிதனா வாழ்ந்துட்டு இருந்தாருங்க. வேதம் சொல்றது, ஆபிரகாமுக்கு சிநேகிதனாய் கர்த்தரே இருந்தபடினால யாரிடத்துல போய் இந்த விஷயத்த சொல்றதுன்னு தெரியாம தடுமாறி கொண்டிருந்த போது தேவனே தேடி வந்து இந்த ஆபிரகாமுக்கு உன் மனைவியாகிய சாராளின் வார்த்தைக்கு செவி கொடு, இந்த இஸ்மவேலோ உன்னுடைய வித்தாய் இருக்கிறபடியினால நான் அவனையும் ஆசீர்வதிப்பேன், அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன் என்று வீட்டுல வந்து தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணினார். இதனாலதான் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனா மாறுறார். அது மாத்திரம் கிடையாது, 22வது அதிகாரத்துல தன்னுடைய பிள்ளைய பலிபீடத்துல கட்டி வைக்கிறார். அந்த இடத்துல ஒரு வழியுமே இல்லைங்க, வனாந்தர வேற. நீ சொல்ல போனா அந்த மோரியா மலையில மிருக நடமாட்டம் இல்ல, மனித நடமாட்டம் இல்ல, வேலையாட்களையும் கழுதைகளையும் மலை அடிவாரத்திலே விட்டுட்டு போயாச்சு. இந்த இடத்துல எனக்கு யாரு உதவி செய்வார் என்று ஆபிரகாம் கர்த்தரை தேடுகிறார். கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இந்த ஆபிரகாம் வருவதற்கு முன்னே இந்த ஆபிரகாமுக்காக மோரியா மலையில ஒரு ஆட்டை ஆயத்தப்படுத்தின ஒரு தேவன். அந்த ஆட்டை எடுத்து ஆபிரகாம் தன்னுடைய மகனின் ஸ்தானத்துல பலி செலுத்தி தன் மகனை விடுதலையாக்கி கூட்டிக் கொண்டு வந்தார். இதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் சிநேகிதனா இருந்தான். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவினால அவருக்கு சிநேகிதரா மாறணுமா இருந்தா 15:15 சொல்லுதுங்க, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இயேசு எல்லாவற்றையும் நம்மளிடத்துல சொல்லி இருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. நாம வேணா எல்லாத்தையும் இயேசுவின் இடத்துல சொல்றோம். என் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, என் வேலை ஸ்தலத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, என்னுடைய ஊழியத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, எங்க தேசத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. சார் இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு வாரமா வைங்க. இயேசு எல்லாவற்றையும் சொல்லிட்டாரா? அப்ப எல்லாவற்றையும் யாருக்கு சொன்னார்னா தன்னுடைய சீசர்களுக்கு தான் சொன்னார். அதாவது கர்த்தருடைய பஸ்காவாகிய இயேசுவினுடைய சரீரம் பிற்கப்படுவதற்கு அடையாளமா 12 பேரை தாங்க அந்த மேல் வீட்டு அறைக்கு அழைத்து கொண்டு போய் அந்த மேல் வீட்டறையில ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய காரியத்தை சொல்லிட்டு வந்தார். அதுதான் 17வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல. இன்றைக்கு நம்ம பிரச்சனையெல்லாம் தேவனிடத்துல சொல்லி, நம்மளுடைய தேவையெல்லாம் ஆண்டவரிடத்துல சொல்லி, நம்மளுடைய குறைகளை ஆண்டவரிடத்துல காமிப்பதற்கு பதிலாக வேதம் சொல்லுதுங்க, தேவன் நம்மளிடத்துல என்ன சொல்ல விரும்புறார் அதை நம்ம கேட்க கேட்க நம்ம தேவ சித்தம் செய்கிறவர்களா மாறுவோம். நாம தேவனுடைய சிநேகிதர்களாய் பூமியில வாழ்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்யும். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீ பிதாவினிடத்தில் கேட்ட அத்தனையும் சொன்னீர்,
அதனால நீ அவர்களை சிநேகிதர் என்று சொன்னீர். அதே போல இந்த வேதத்துல எங்களுக்கு என்று சொல்லி நீர் என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை உம்முடைய சமூகத்தில் வந்து கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். நாங்களும் உமக்கு ஒரு சிநேகிதரை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யணும் கேளுங்க. வேதம் சொல்லுதுங்க, 40 நாள் தேவ சமூகத்துல வா என்று மோசேயை அழைத்த கர்த்தர் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசினாராமா. அதற்காக அவர் கொடுத்த சாக்ரிஃபைஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் பாருங்களேன். இந்த 40 நாள்ல கர்த்தரோடு கூட நேரத்தை செலவிட்டார். நம்ம ஒருவேளை 40 நாள் கர்த்தரோடு கூட மோசையை போல செலவிடாவிட்டாலும் கூட ஏசு சொல்றாரு இல்லைங்களா, பரிசேயர் சதிசேயருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாய் இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீருங்கிறார். அந்த பரிசேயருடைய நீதியில அநேக நீதியில ஒண்ணு என்ன தெரியுங்களா, வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன்கிறார். பரிசேயருடைய நீதி என்னன்னா வாரத்துல 2 தடவையாவது பாஸ்டிங் இருக்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு உபவாசம்னா அது வேண்டா வெறுப்பான வாசமா இருக்குது. எனக்கு விசுவாசம் வரும்னா எப்படி சார் வரும்? நம்ம சரீரத்தை ஆவியானவருடைய துணையோடு நடத்துவதற்கு தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையின்படி இந்த சரீரம் ஃபங்க்ஷன் ஆவதற்கு சில சாக்ரிஃபைஸ் பண்ணி பாருங்க. கட்டாயம் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கத்தான் அவருக்கு பிரியமாய் வாழ அந்த வார்த்தை நமக்கு உதவி செய்யும். அப்படி இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே என்று சொன்னீரப்பா. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. ஆனாலும் இந்த உலகத்துல எல்லோரையும் நீ சிநேகிதரை போலதான் பார்க்கிறீர். ஆனாலும் எல்லோரும் உமக்கு சிநேகிதரை போல வாழ்றதில்லை. ஆண்டவரே, தன்னை காட்டி கொடுத்து மொத்தத்தினால் காட்டி கொடுத்து தண்டனைக்கு வழிநடத்த போகிற யூதாசியும் சிநேகிதனே எனத்திற்காய் வந்திருக்கிறீ என்றுதான் கேட்டீர் ஆண்டவரே. அப்பேற்பட்ட வார்த்தை எங்கள் வாழ்க்கையில வராதபடி ஆபிரகாமின் சந்ததியாய் ஒரு ஆபிரகாமை முன்மாதிரியாய் வைத்திருக்கிறீர். அதே போல எங்களையும் வரும் நாட்கள்ல முன்மாதிரியாய் வைக்க நாங்களும் தேவனுக்குரிய சிநேகத்துக்குரியவர்களாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.